ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. நல்லா செம மழை பெஞ்சிட்ருக்கு. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான மசாலா டீ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டு அதில் 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் பால் ஊற்றிக்கிறேன். பால் வந்து பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த கொதிச்சிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்கரையும் வந்து இது கூடயே போட்டுருவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா வடிகட்டினதுக்கப்புறமா போடுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம்னா வடிகட்டினதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீ வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து இதே அளவுக்கு போடுங்க. 1 டீ அளவுக்கு இந்த மசாலா வந்து சரியாக இருக்குது. சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 5 மிளகு வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ துருவி வச்சுருக்க இஞ்சி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க போகிறேன். நீங்கள் துருவாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம உரலில் போட்டு இடிச்சிடலாம். ரொம்ப வந்து மைய இடிக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 இடிப்பட்டு வந்துச்சுனாலே போதும். இப்போ இது வந்து நல்லா வந்து இடிச்சிட்டேன். இதை வந்து மறுபடியும் வந்து அந்த பவுல்லே மாற்றிக்கிறேன் நான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 டீ அளவுக்கு ரொம்பவே கம்மியான அளவு தான், இவ்வளோ தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய டீ போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பொருட்களை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா பொருட்களை வந்து நம்ம கொதிச்சிட்ருக்க அந்த டீயில் சேர்த்துடலாம். இந்த டீ பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப செம்ம சூப்பராக செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வெளியில் போய் தான் நீங்கள் வந்து கடைங்களெல்லாம் மசாலா டீ குடிப்பீங்க. வீட்டில் வந்து மேக்ஸிமம் யாரும் ரெடி பண்ண மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மழை டைம்லேயோ அல்லது ஈவினிங் டைம்லேயோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். அவ்வளோ சுறுசுறுப்பாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், வெளியில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த டீ வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வெளியில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறது இன்னும் சில இடத்தெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது. அதுக்கப்புறம் நின்றுது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஒரு 5-10 நிமிஷம் வந்து மழை பெய்யுது. இப்போ நமக்கு டீ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் வந்து மசாலா போட்டதுக்கப்புறம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 கொதி வந்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்கு இதமான சுட சுட மசாலா டீ செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சைடில் வந்து நான் வந்து மிச்சரும் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேட்ச்சு. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 5:30 இருக்கும். பட் நான் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் டீயோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இந்த டீ செஞ்சு குடிங்க. ஒருவேளை நீங்களும் என்ன மாதிரியே டீ பிரியர்களாக இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணவே தேவையில்ல, உடனே போய் இந்த மசாலா டீ போட்டு குடிங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.